காவேரி விஜய்க்கு கால் பண்றாங்க. நீங்க நைட்டே மெசேஜ் பார்த்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நைட்டே நீங்க ஏன் கால் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஏன் உனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு விஜய். இப்படி பேசுறத கேட்டதும் காவேரி அப்செட் ஆயிடுறாங்க. உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க காவேரி. கூப்பிட்ட உடனே நான் கிளம்பி வந்துடணுமா அப்படின்னு கோவமா கேக்குறாரு விஜய். எப்ப தோணுதோ அப்ப கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நான் விஜய் உடனே கிளம்பி காவேரி பாக்குறதுக்காக போயிடுறாரு. விஜயை பார்த்த காவேரி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. நான் சாரதா விஜய்கிட்ட ரொம்ப கோவமா பேசுறேங்க. காவேரி கன்சீவா இருக்கிறா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் என் பொண்ணை நானே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க சாரதா. இதை கேட்ட விஜய் என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. காசு வாங்கி நடிக்க வந்தவளுக்கு ஒரு குழந்தை கொடுத்துருக்கீங்கன்னா நான் என்ன நினைக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க சாரதா. ஆரம்பத்துல காவேரி எனக்கு பொண்டாட்டியா தான் நடிக்க வந்தா. ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு விஜய். மனசார புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் காவேரி வயித்துல ஒரு குழந்தை வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு விஜய். காவேரி கன்சீவா இருக்கிறா அப்படின்ற உண்மை எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே காவேரி தான் என்னோட வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சாரதா இப்ப என்ன முடிவு எடுக்க போறாங்க? விஜய் கூட காவேரியை அனுப்பி வைப்பாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.